கிறிஸ்துவின் நாமத்தினால் அவருக்கு வாழ்த்துகிறேன். கடந்த நாட்களிலே ஆவிக்குரிய வரங்களை குறித்து, கனிகளை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை குறித்து பார்க்கிறோம். கைகள் உயர்த்தி அப்படி சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார்? கைகள் உயர்த்தி அப்படி சொல்லுங்க. அதிகாரம் நம்ம எப்படி செய்கை காட்டுவோம்? எப்படிங்க செய்கை காட்டுவோம்? விவகாரம் போமா அதிகமா சரிங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. அதிகாரம் எப்படி சொல்லுவீங்க? அதிகாரம் கை காட்டுங்க. எதுக்கோ கை காட்டுறோம். அதிகாரம் சொல்லுங்க. அதிகாரம். ஆமென். கர்த்தர் நமக்கு சில அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஏன் அதிகாரத்தை கொடுக்க வேண்டும்? அதிகாரமுள்ள ஆண்டவர் வல்லவன் நம்ம இடத்துல வெளிப்படணும்னா நாம எப்படியா இருந்தோம், நம்மை சுற்றி இருக்கிற அந்த அதிகாரத்தை வல்லமை கத்தை எப்படி முறித்தார் என்பதை குறித்து நாம் பார்த்தாதான் தேவன் நமக்கு குறித்த அதிகாரத்தை தெரியும். கைகள் வச்சு அமைச்சு சொல்லுங்க. பிசாசு என்ன பண்ணா, ஆண்டவர் பசிய உபாசனாலையில கொண்டு போயிட்டு என்ன பண்ணா, தாழ குதியும், இவையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே. அப்போ ஆதாம் கொடுத்த அந்த அதிகாரத்தை யார்கிட்ட கொடுத்துட்டாங்க? பிசாசிட்ட மனுஷன் கொடுத்துட்டான். ஆண்டவர் என்ன பண்ணாரு? தன் ரத்தத்தினாலே, தம் வல்லமையினாலே, தாம் அழைக்கப்பட்ட அழைப்பினால் பிதாவானவர் அனுப்பப்பட்ட நோக்கத்தை அறிந்து அந்த அதிகாரத்தை பிசாசிலிருந்து வாங்கி அவர் கொடுக்கிற அதிகாரத்தை நம்ம கொடுத்துருக்க. கை வச்சு அப்படி சொல்லுங்க. அதனாலதான் பிசாசுல நம்மள என்ன பண்ண முடியல, நேரடியே தாக்க முடியல. வஞ்சகனாய் என்ன பண்றான்? நம்மள தந்திரமாய் நம்மள உள்ள பார்க்கிறான். சரி, நமக்கு கொடுக்கப்படுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு கொடுக்கப்படுகிற அதிகாரம் என்ன? வாசிக்கலாம். மத்திய புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிக்கலாம். அப்போது இயேசு சமீபத்தில் வந்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் கைகளை உயர்த்தி அமைச்சு சொல்லுங்க. அவளுக்கு உபதேசம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? சகல நாட்களும் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆவிக்குரிய வரங்கள் எவ்வளவு முக்கியமோ, ஆவிக்குரிய வல்லமை வர முக்கியமோ, ஆவிக்குரிய கனிகள் எவ்வளவு முக்கியமோ, அது போல ஆவிக்குரிய ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அதிகாரம் முக்கியம். ஆமென். இந்த சில பேர் இந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியாம அதிகாரமாக இருக்க வேண்டியவங்க அடிமையா இருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான காரியம். முதலாவது ஆண்டு சொல்றாரு, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம். முதலாவது வானத்துல என்ன அதிகாரம், அது நாட்கள் அதை பார்க்க போறோம். முதலாவது பின்னாடி இருக்கிற கருத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். வானத்திலும் பூமியிலே தேவன் ஒருத்தருக்கு அதிகாரம் கொடுத்தார். யார் தெரியுமா? ஆதாம். இதை ஆண்டு கொள்ளுங்கள். அந்த ஆண்டவரான அந்த ஆதாம் மூலமாய் பாவம் உண்டானது. இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் ஜெயித்து புதிய ஆதாமாகிய அந்த ஆதாம் நமக்குள்ளாய் வாசம் செய்து நமக்குள்ள அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். 70 சொல்லுங்க. பண்படுத்தும் காக்கும் கர்த்தரை வைத்திருக்கிறார். அதனால ஜோமன்னா ஆட்சி ஏறுது, நாம் ஜோமன ஆட்சி இறங்குது. நாம் ஜோமன வியாதி சுகமாவது பிசாசு ஓடுது. அப்போ உலகத்துல என்னென்ன இருக்கிறதோ எல்லாவற்றுக்குமே தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீ அழகா இருந்தாலும் சரி, அசியமா இருந்தாலும் சரி, குட்டையா இருந்தாலும் சரி, கட்டையா இருந்தாலும் சரி, ஒளியா இருந்தாலும் சரி, எந்த ஜனமோ, எல்லா ஜாதியாரும், எல்லா மதத்தினரும், எல்லா ஜனங்களும் அந்த சகல அதிகாரம் கொடுக்கப்பட்ட எல்லா ஜனத்திற்கும் மேலும் அதிகாரத்தை விசுவாசிக்கிற யாவருக்கும் தன் அதிகாரத்தை கொடுக்கிறார். 1ஆம் அதிகாரம்
12ஆம் வசனம் சொல்லுகிறது என்ன அதிகாரத்தை கொடுக்கிறாரு? வாசிங்க 1:12. நேரம் இல்ல, கடவுள் போக இருக்கு. யோவான் 1:12. அவர் நாமத்தின் மேலே விசுவாசம் எல்லா ஜாதியும், எந்த மனத்திலும், எந்த மதத்தினரும், எந்த உருவத்தினரும், எந்த நிறத்துக்காரரும், எந்த விதமான பாஷைக்காரும் எல்லாரும் அவர் விசுவாசித்தா போதும். அத்தனை பேருக்கும் அவர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளையாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கைகளை உயர்த்தி அமைச்சிருங்க. அல்லேலூயா. முதலாவது, தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுக்கிறார். அவர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எத்தனை பேர் அவருக்கு அதிகாரம் கொடுக்கிறார்? அவர் சொல்படி செய்கிற அவர் பிள்ளையாகும்படி அதிகாரத்தை கொடுக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர் சொல்வதெல்லாம் கீழ்ப்பிடிந்து செய்வதற்காக தான் கர்த்தர் அவர் விசுவாசிக்கிற எத்தனை பேருக்கு கர்த்தர் தம் பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அதிகாரம் வானத்திற்கும் பூமிக்குள்ள சகல அதிகாரம் தன் பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் சாதாரண கிடைத்ததல்ல. விசுவாசிக்கிறோம் அவ்வளவுதான், அவர் ஏற்றுக்கொள்கிறோம் அவ்வளவுதான். இந்த 2 காரியம் தான் நாம செய்ய வேண்டியது. ஆனா நமக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுத்தவர், சிலுவை எல்லாவற்றையும் செய்து கொடுத்தவர். ரத்தத்தினாலே, அவர் சிந்தின ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு, விடுதலை, சாபத்திலிருந்து, பாவத்து பிசாச அடிமையிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியிலே சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று பிசாசானவன் என்ன பண்றானா, பாவத்தின் வழியாக மனுஷனை அடிமைப்படுத்துகிறான், அதிகாரம் பண்ணுகிறான். இரண்டாவது, வியாதி மூலமாக அவன் பிசாசானவன் மனுஷனை அதிகாரம் பண்ணுகிறான். மூன்றாவது, மரணத்தின் நிமித்தமாய் அவன் அதிகாரம் பண்ணுகிறான். மூன்றாவது, பாவம், வியாதி, பிசாசு, மரணம், இந்த 4 விதத்திலும் மனுஷனை அடிமைப்படுத்தி அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அறியாமலே மறிக்கை செய்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த 4 நான் ஜெயிச்சுட்டப்பா, சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் வெல்லுபடியாக கர்த்தர் உனக்கு எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாவம் மனுஷனை பண்ணது கொள்ளுது. பாவமான மனுஷனை பாவியாவே உனக்கு ஒண்ணு இல்ல, உனக்கு யாரும் இல்ல, உனக்கு செய்த பாவங்களுக்கு இதான் தண்டனை, அனுபவி ராஜா அனுபவி அப்படின்னு சொல்லி அந்த மாயமான வலையிலே பிசாசவன் கண்களை குருட்டாக்கி தன் இஷ்டம் போல வாழ்ந்து கடைசி வரைக்கும் நித்திய ஜீவனை குறித்து அறிவில்லாமலே மனுஷன் நித்திய மரணத்துக்குள்ளாய் போகிறார். அது பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசு கிறிஸ்து பண்ணாரு, அந்த பாவத்தை ரத்தத்தாலே கழுவினார். கையில ஊத்தியம்னு சொல்லுங்க. வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவத்தின் நம்மை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையிலே அவருடைய நாமத்திமத்தமாய் பாவத்தின் மனுஷன் நிமித்தம் கிடைக்கிற பாவம், சாபம், வியாதிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ஜெயித்தவரினாலே அவருடைய பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுத்தபடினால் பாவத்தை நாம் வெல்ல முடியும். ஆமென் சொல்லுங்க. மரணத்தை வெல்ல முடியும். அல்லேலூயா. வியாதியை வெல்ல முடியும். அல்லேலூயா. பிசாசை வெல்ல முடியும். முதலாவது, இந்த பாவம் மனுஷனை கொடூரப்படுத்துகிறது, தேவனை விட்டு பிரிக்கிறது. பாவம் செய்து ஐயோ நான் செய்யக்கூடாது நினைச்சு செஞ்சுட்டு சொல்லி குற்றவாளியாய் தீர்த்து தேவனையும் தேவனுடைய அன்பையும் தேவ உறவையும் கெடுத்து நாசம் செய்து தேவனை விட்டு பிரிக்க செய்கிறது இந்த பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவத்தை ஜெயித்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய ரத்தம் சகல பாவங்களையும். அப்ப ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்க வேணுமானால் அவர் ரத்தத்தை சொல்லி அவர் வசனத்தை சொல்லி 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 தான் ஜெபிக்கும் போது அந்த பாவம் என்னங்க, பாவத்தின் வல்லமை, பாவத்தினுடைய தன்மைகள்,
பாவத்தினுடைய காரியங்கள் நம்ம விட்டு ஒவ்வொரு நாளும் கடந்து போகும். அல்லேலூயா. கண்களை இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவியத்தின் பெருமை, பாவத்தினுடைய காரியங்கள், தேவன் எதெல்லாம் விலக்கி வச்சிருக்கிறாரோ அதையெல்லாம் ருசி பார்க்க முடியாது. பிசாசு நம்ம தூண்டுகிற பாவங்கள் இருந்து முதலாவது தேவன் அது மேல் அதிகாரத்தை கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். கையில் வைத்து அமைச்சுங்க. பாவத்துக்கு பாவம் இருக்கு இல்லையா, பாவத்தின் மேல நமக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி பிசாசு சொல்றான். பாவம் உன்னதான் அடிமைப்படுத்த தவிர நீ அதை அடிமைப்படுத்த நான் சொல்றாரு. பாவத்தை நான் வென்றதுனால, நான் ஜெயிச்சதுனால நீ அதை ஜெயிக்கும்படி நான் திரும்பி தருவேன். ஏனென்றால் என் விசுவாசின் ஏற்றுக்கொண்டபடினாலே, என் பேர் சொன்னதுனால, என்னிடத்தில் ஜெபிக்கிறதுனால, என் வசனத்தை கை கொண்டதுனால, என்னை பற்றி கொண்டிருக்கிறபடினாலே பாவத்தை ஆளுகிற, பாவத்தை அடிமைப்படுத்துகிற, பாவத்தை ஜெயிக்கிற அதிகாரத்தை உனக்கும் எனக்கும் அர்ப்பணியாக உங்களுக்கும் எனக்கு கொடுத்திருக்கிறார். கைவிடுவதை சொல்லுங்க. ஆமென். அப்போ ஒவ்வொரு நாளும் பாவம் போராடும். எந்தெந்த விதத்திலும் போராடும், எல்லாவற்றையும் போராடவா. தேவன் எதெல்லாம் விலக்கி வச்சிருக்கிறாரோ, வேத வசனம் எதெல்லாம் விலக்கி வச்சிருக்கிறார், செய்யக்கூடாது அதெல்லாம் செய்ய தோணும். ஜெயிக்க முடியாதான் ரத்தத்தில் சுத்திகரிக்கிற போது ஆண்டவர் அது வெல்லுபடிய விளக்கு தருகிறார். அந்த பாவத்தின் வல்லமை நாம் மேற்கொள்ளாதபடி அதை மேற்கொள்ளும்படியே கருத்து தருவார். அமைச்சருங்க. அவருடைய கிருபைதான் பாவத்தை ஜெயிக்க செய்கிறது. அவர் கிருபைதான் அவர் பிள்ளையாக மாற்றுகிறது. அவர் கிருபைதான் அவரோடு நடக்க செய்கிறது. எனவே பாவத்தை மேல் அதிகாரத்தை செலுத்தும்படி, பாவத்தை வெல்லும்படியாக, பாவத்தை ஜெயிக்கும்படியாய் தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் வேதத்துக்கு நிறைய பேரு பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்களை அழைக்கப்படுகிறார்கள், பரிசுத்தத்திற்காகவே அழைக்கப்படுகிறார்கள், பரிசுத்த வாழ்க்கைக்காக அழைக்கப்படுகிறார்கள். வேதம் சொல்றது, இந்த வேத புத்தகம் என்னங்கிறது பரிசுத்த வேதாகமம், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த வேதம், பரிசுத்த வார்த்தை, பரிசுத்தவான்கள் கூடியிருக்கிற இடம், பரிசுத்த ஆலயத்தோட தொழுது கொள்ளுங்கள். இதெல்லாம் இந்த பரிசுத்தத்தை நாம் விசுவாசித்து ஜெபிக்க ஜெபிக்க அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டால் பாவத்தின் தன்மை மாறும். கையில் உயர்த்தி அமைச்சுடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, முதலாவது பாவத்தின் மேல் அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு, பாவம் இருக்கையா பாவத்தை வெல்லுபடியாய் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பாவத்தின் வல்லமை மேற்கொள்ளாதபடி அதை மேற்கொள்ளுடைய கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். எப்படி அது நடக்கும்? அவர் பிள்ளையாகக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்கிறதுன்னு சொல்லி அந்த அதிகாரத்திலே நிற்கிற போது, அவர் பிள்ளையாகி இருக்கிற அதிகாரத்துக்கு கீழே இறங்கக்கூடாது. இந்த அதிகாரத்தை நாம் தாக்கும் போது பிள்ளைகள் கேட்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். பிள்ளைகளுக்கு பெற்றோர் போல தகப்பனுடைய ரத்தத்திலே பிறந்தது போல நம்முடைய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியாது. முதலாவது பாவத்தின் மேல் அதிகாரம், இரண்டாவது வியாதி மேல் அதிகாரம். கையில் வைத்தியம் சொல்லுங்க. ஆமென். நிறைய சொல்ல அந்த வியாதி, இந்த வியாதி, தீர்க்க முடியாத வியாதி நிறைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மரணத்துக்கு ஏதுவான வியாதி பாவம் சொல்லப்பட்டிருக்கு, மரணத்துக்கு ஏதுவான பாவம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வியாதி கூட பிரிக்கப்படுகிறது. எது இருந்தாலும் சரி, ஜுரம் இருந்தாலும் செத்துருவாங்களா? இல்லை. கேன்சர் இருந்தா செத்துருவாங்க. நம்ம அப்படியே பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? ஆனா வேதத்தை வாசிக்கிறோம், எல்லா வியாதியும் கர்த்தர் சிலுவையில் ஜெயித்திருக்கிறார். கையை அமைச்சுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எதில் ஜெயிச்சாருங்க? சிலுவையில ஜெயித்தார். இயேசு கிறிஸ்துவை சந்தித்தவர்களை ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? போயிட்டு 3 நாள் 4 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வாப்பா, லைட்டா ஜோமன் நிக்கிறேன், அடுத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா ஜோமன்றேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன சொன்னாரா? சொல்லு. வேத வாசிங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம்
ஒன்றிலிருந்து வாசிங்க. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கைகளை உயர்த்தி அமைச்சுங்க. ஆமென். அதிகாரம் கொடுத்தார். இப்ப வியாதி மேல் அதிகாரத்தை யார் கொடுத்தாருங்க? சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து 2வது அதிகாரத்தை கொடுக்கிறார். என்னதுங்க? வியாதி மேல் சகல நோய்கள் மேல் வியாதி மேல் அதிகாரத்தை சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம். மீட்கம்னா வெளியே கொண்டு வர, நீக்கவும் தீர்க்கவும், அதான் நீக்கவும் மீட்கவும் எல்லாம் ஒண்ணுதான். இயேசு கிறிஸ்து ஜோமன்னி இயேசு கிறிஸ்துட்ட வந்து வியாதில என்ன பண்ணாங்க? சுகமாக்கினா. சீஷர் என்ன பண்ணாருங்க? அதிகாரத்தை கொடுத்து அதை அது மீட்கவும் ஆண்டவர் தம்முடைய சீஷருக்கு அதிகாரம். 3வது பிசாசை ஜெயிக்கும்படி என்ன பண்ணாருங்க? மார்க்கு 16:14 வாசிங்க. ஆமா 16:16. அவன் எந்த வீட்டிற்கு இல்ல 16:16. வாசிங்க. நடக்கும் அடையாளம் என் நாமத்தினாலே பிசாசு துரத்துவார்கள் சொல்லுது தவிர பிசாசினால் துரத்தப்படுவார்கள். நீங்க பிசாசை பார்த்து 4 பேர் பயப்படுறாங்க. பார்த்து போறது பயம், கர்ப்பம் பூச்சி பார்த்தா பயம், அப்புறம் என்னங்க வெள்ளை ட்ரெஸ் பார்த்தா பயம், அப்புறம் காத்து ரொம்ப அதிகமா அடிச்சா அதுக்கு ஒரு பயம், பைபிளை கட்டி பிடிச்சிக்கிறது, பைபிள் வசனத்தை கண்ணில் வச்சு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன விதமான பயம் தெரியல. இப்ப பைபிள் சொல்லுது பிசாசுகளை துரத்துவார்கள். பிசாசு மேல் அதிகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகள் உயர்த்தி அமைச்சு சொல்லுங்க. ஆமென். பிசாசுகளை துரத்துவார்கள். நவமான வேசல் பேசுவாங்க. அப்புறம் இந்த வசனம் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 3வது காரியத்தை செய்யறாங்க. பிசாசு விரட்டும்படி அதிகாரத்தை வேதத்தில் நிறைய பிசாசு ஓடிச்சு சீசர்களுக்கு ஜோம் பண்ணி. அவர் பிள்ளையாகி நாம நீ பிசாசு துரத்தணுமா பிசாசு துரத்தப்படுறோமா? இதோ வார்த்தை ஜாலத்தினால அல்ல, தேவனுடைய வல்லமையினாலே தான் பிசாசு துரத்த முடியும். தேவன் கொடுத்த அதிகாரத்தை முடியாதான் பிசாசு துரத்த முடியும். சாத்தான் சரக்கு அநேகரை வாழ்க்கையில ஊழிய காலத்தில் பல இடத்துல விசுவாசம் இருக்குனால்தான் பிசாசனால் துரத்தப்படுகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், என் விசுவாசின் தான் பெரிய காரியத்தை. அப்போ பிசாசுகளை துரத்தும்படி நம்முடைய அதிகாரத்தை யாருக்கு கொடுத்தாங்க? சிஷ்யர்களுக்கு கொடுத்தார். அடுத்தது பாத்தீங்கன்னா மரணத்தை மேல் அதிகாரத்தை கற்றுக் கொடுத்தார். கைவிடுவதை அமைச்சுடுங்க. அல்லேலூயா. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மரித்த சரீரத்தை என்ன பண்ணாங்க? உயிர்த்த அப்போஸ்தலருக்கு என்ன பண்ணாருங்க? அந்த அதிகாரத்தை கொடுத்தார். அப்போஸ்தலர் 19-12 வாசிங்க. அப்போஸ்தலர் 19-12. அவருடைய சரீரத்தில் இருந்து வந்து வியாதிஸ்தர்கள் மேல் அவருடைய சரீரத்திலிருந்து
மாவுகளையும் கச்சைகளையும் கொண்டு வந்து ம். வியாதிக்காரர்களை போல வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. ம். பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. 28:9 28:9 அது நடந்த பின்பு ம். தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். 28:9 தானே? 9ஆம் அதிகாரம் 37. அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தால் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். வாசிங்க. யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்தில் அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனார். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது சொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக சொல்லி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். கைகளை ஊத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த மரித்தவங்க மத்தியில மரித்தவரை எழுப்பும்படியாய் கர்த்தர் உதவி. வாசிங்க. அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். கைகளை உயர்த்தி அமைச்சுங்க. அல்லேலூயா. சரி, கவனிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார் பாத்தீங்கன்னா, வியாதியிலிருந்து பாவத்திலிருந்து முதலாவது விடுதலை, 2வது வியாதி விடுதலை தராரு, 3வது பிசாசின் விடுதலை தராரு, மரணத்தின் விடுதலை தராரு. கொடுத்துட்டு அவங்களுக்கு சில அதிகாரம் கொடுக்கிறார். ஆமென். அது வியாதி நீக்கிறதுக்கு அதிகாரம், பிசாசு துரத்துக்கு அதிகாரம், மரணத்தை ஜெயிக்க. சரிங்க, இதெல்லாம் செஞ்சுட்ட சொல்லிட்டாரு ஆண்டவரு, செஞ்சிட்டாங்களே. இவர் சொல்ற ஆள் யாரு அப்படி சொன்னீங்கன்னா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா சீஷர்கள் எப்படியோ குரு எப்படியோ சீஷர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. சரி, வேதத்தை பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து ரத்தம் பாவங்களை மன்னிக்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிச்சாரா? அதிகாரம் இருக்கா? இருக்குது. ஒரு இடத்துல போறாரு, படுக்க பார்த்து உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இப்ப என்ன பண்ண? பாவம் சில நேரத்தில் படுக்கல போட்டுரும். ஹலோ, ஆண்டு சொல்றாரு, அந்த படுக்கலை கிடைக்கிறவன பாவத்தையும் மன்னிக்கிறார், அவன் படுக்கையை மாற்றுகிறார். கைகளை உயர்த்தி அவன் சொல்லுங்க. இப்படிப்பட்ட வல்லமையில தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்போ இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த விபச்சாரியான ஸ்திரீ எல்லாம் கல்யாணத்துக்கு கொள்றது ரெடியா இருக்கிறாங்க. மோசே பிரமாணத்தை நிறைவேற்ற ரெடியா இருக்கிறாங்க. அடுத்த நிமிஷத்துல என்ன நடக்குன்னு தெரியும். சாவதான் எனக்கு கதி, இவரெல்லாம் சாவடிச்சலாம் சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி நிக்கிறாங்க. அப்ப அந்த கல் எடுத்து ரெடியா வைக்க முன்னாடி ஆண்டவர் கேட்கிறாங்க, ஆண்டவரே இப்படி மோசே பிரமாணம் இருக்கு, நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டவர் சொல்றாரு, யாரெல்லாம் பாவம் இல்லையா முதலாவது என்ன பண்ணுங்க. ஆண்டவரு நான் தான் மெஸ்ஸியா, நான் என்ன பண்றேன் பாருங்க, பழகிற காரியத்தை செஞ்சாரா? இல்ல. ஆண்டு சொன்னாரு, எல்லாம் சுத்தி பார்த்தாக்கா யாரும் ஒண்ணு நியாயத்திற்கு, நானும் ஒண்ணு நியாயத்திற்கு படல ஒண்ணு. ஒரு காரியத்தை சொல்றேன், இனி பாவம் செய்ய. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தெரியுமா, முக்கிய மோந்தி சோமந்தி ஆகும்னு சொல்லி பல காரியத்தை பண்றோம். உன் பாவம் மன்னிக்கப்படும் சொன்னாரு, ரைட்டு. இன்னொரு இடத்துல
கிணற்ற அருகில் என்ன பண்ணாருங்க? தண்ணீருக்கு தாகத்திற்கு அங்க பார்த்தீங்கன்னா அவனோட பாவங்களை சுற்றி காட்டி அவன் மனம் திரும்பும்படியா கர்த்தருடைய வல்லமை மன்னிக்கிற வல்லமை அங்க இருந்தனால ஒரே பெண்ணு ஊரெல்லாம் சுவிசேஷம் பாருங்க, பாவத்தை மன்னிக்குவோம், மனுஷனுடைய குணத்தை மாற்றும், மனுஷனையே மாற்றுவதற்கு, மனுஷியை மாற்றுவதற்கு தேவன் அதிகாரம் பெற்றவராக இருந்தார். நாம சொல்லுங்க. அதனால அவர் மன்னிக்க, பாவத்தை மன்னிக்க, பாவத்தை மேலே அதிகாரம் உள்ளவராக இருந்தபடினால நமக்கும் அந்த அதிகாரத்தை. அதனால பரமண்டல ஜெபத்தை நம்ம ஆட்கள் நிறைய பரிசுத்தவான்கள் சபையில சொல்றதே இல்லை. பரமண்டல ஜெபத்துல அவர் காட்சி சொன்னார், எங்கள் கடனாளிக்கு மன்னிக்கிறது, மன்னிக்கிற காரியம் நமக்கு இருக்குமானா நம் பாவங்கள் நம்முடைய காரியத்தையும் கட்டணும். கையில் வைக்காம சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வியாதி உள்ளவர்களை தேவன் தன்னுடைய அதிகாரத்தை சீட்டு சொன்னாரு, வியாதிஸ்த கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள் சொன்னார் இல்லையா? அந்த அதிகாரம் கொடுத்த ஆண்டவரை ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அர்த்தம் செய்ய ஆரம்பிச்சு. அல்லேலூயா. அவனுக்கு வருவதை தனித்து வருவதற்கு என்ன பண்றாரு? ஆண்டவரே புறம்பே தள்ளாமல் என்ன பண்ணாருங்க? வியாதிகளை சுகமாக்கினார். லூக்கா 7ஆம் அதிகாரம் 2:10 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையா இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்த போது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைக்கிறதை கண்டார்கள். கைகளை உயர்த்தி அமைச்சு சொல்லுங்க. வியாதியாய் கிடந்தவனை கர்த்தர் வார்த்தை அவனை சுகமாக்கி அமர செய்தது. கர்த்தர் வார்த்தை படுக்கையிலே கிடக்கிற மனுஷனை பாவங்களை மன்னித்து வியாதியை நீக்கி அவனை அமர்வு செய்க வல்லமையில்தான் இருக்கிறது. கைகளை உயர்த்தி அமைச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. லூக்கா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 8:2-9:1. அவர் பொல்லாத ஆவிகளை வியாதிகளையும் பாருங்க, சில வியாதி பொல்லாத ஆவியான வருது. பொல்லாத ஆவியையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கினார். ஸ்திரீகளும். அல்லேலூயா. 9:1. அப்பொழுது அவருடைய சீசர்கள் இந்த ஊமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். 14-13. மார்க் 14-13. அவர் தம்முடைய 12 சீசரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து. கைகளை உயர்த்தி அமைச்சலுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வியாதிகளையும் அதிலும் கிடைக்கிற பிசாசு வல்லமை நிறுவனமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அப்போஸ்தலர் 10:38. பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். வாசிங்க. அதே வசனம் முன்னாடி வாசிங்க. முன்னாடி அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான் ஒரு மனுஷனை அவரிடத்துல கொண்டு வந்தார்கள். யார் இடத்துல கொண்டு வந்தாங்க? இயேசுக்கு வந்தாங்க. அவர் சுகமாக்கி அவர்களை ஆச்சரியப்படத்தக்க பிசாசுகளை துரத்தி அவர் தெளிவுள்ள மனுஷனாய் கருத்து மாற்றினார். கைகள் வச்சு அவங்க சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்து சகல அதிகாரம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கோம்னா அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டதுனாலதான், அவர் செஞ்சதுனாலதான் நான் இங்க செய்ய சொல்றாரு. ஒரு பாவத்தை ஜெயித்தாரு, வியாதி ஜெயிச்சாரு, பிசாசு ஜெயிச்சாரு, எல்லாத்துக்கும் மேல என்னத்தை ஜெயிச்சாரு? மரணத்தை ஜெயித்தான். அவன் நிறைய பேருக்கு என்ன பயங்க? ஐயோ அது ஆயிடுமா இது ஆயிடுமா ஆண்டு சொன்னாரு.
மரணமே உன் கூரை எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தை கத்த ஜெயித்தா. எல்லாம் முடிஞ்சு போச்சு. பிசாசு சிலுவையில அவர் மரணம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சான். ஏசு கிறிஸ்து வல்லவன், அவனுக்கு சேர்த்து சிலுவையில அடிச்சாச்சு. கைகளை வைத்து அவன் சொல்லுங்க ஆமென். மரணத்தின் நிமித்தமாய் அவனுடைய அதிகாரத்தை பிடுங்கி மரித்த உடனே அவருடைய ஆவியை எங்க நினைச்சுங்க, பாதாளத்துக்கு போய் அங்கே சூசன் சொல்லி மரணத்தை ஜெயித்து, மரணத்தின் நிமித்தமாய் ஜெயித்து தேவன் ஜெயிப்பட்டார். கைகள் உயர்த்தி அப்படி சொல்லுங்க. ஆண்டு சொன்னார், மரணமே உன் அதை உன் ஜெயமெங்கே. அந்த ஜெயத்தினுடைய வல்லமை சிலுவையிலே ஜெயித்து. ஆண்டு சொன்னார், மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு கூட 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மிடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறது. மரணத்தை ஜெயித்தார் என்றால் நாமும் மரணத்தை ஜெயிப்போம். உயிர்த்தெழுந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே பாவத்தையும் வியாதியையும் பிசாசை மரணத்தையும் ஜெயிக்கும்படி கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சாதாரணமாய் அது ஜெயிக்க முடியாது. அதனால வசனம் கொடுத்துட்டாரு, பரிசுத்தாவி கொடுத்துட்டாரு, சபை கொடுத்துட்டாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம சிரசின் மேல் இருக்கிற அபிஷேகம் கொடுத்துட்டார். இந்த அபிஷேகம் தான் வியாதியை ஜெயிக்கும். இந்த அபிஷேகம் தான் பாவத்தை ஜெயிக்கும். இந்த அபிஷேகம் தான் பிசாசு ஜெயிக்கும். இந்த அபிஷேகம் தான் மரணத்துக்குள்ளாய் இருந்தால் அது உயிர்த்தெழ செய்ய முடியாது. அந்த அபிஷேகம் கொண்டு வரும். நம்ம சொல்லுங்க, இந்த அபிஷேகம் எங்கே கிடைக்கும் தெரியுமா? ஆண்டுடைய வார்த்தையினாலே பரத்திலே இறங்கி வந்து நம்மை உத்தேசமாக வினோதமாக ஒவ்வொரு காரியத்துக்காய் கத்த அழைத்து நாம் விசேஷமான காரியத்தை செய்யும்படியாய் கத்த நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த அபிஷேகத்தின் நிமித்தம் தான் நமக்கு அதிகாரம் கிடைக்கிறது. ஆமென். அதனால ஆண்டவர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை கூடியிருந்தார்கள். அப்போஸ்தலர் கூடியிருந்த போது ஆயிரம் செவடினார், அங்கே இறங்கினார். அதற்கு பிறகு ஊழியங்கள், சீஷர்கள், பேதுரு ஊழியங்கள் கர்த்தர் வல்லமையாய் அதிகாரம் உள்ளவர்களாக வியாதிகளை நீக்கும்படியாக, பிசாசு பிடித்தவர்களை மாற்றும்படியாக, பாவத்துடைய கூரை முறிக்கும்படியாய், பாவத்தை குறித்து கண்டித்து மனம் திரும்பும்படியாக, மரணமே பண்ணும்போது அந்த மரணத்தை ஜெயிக்கும்படியாக நம் சீஷர்களுக்கு தேவன் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றினார். அவர் ஏதாவது உண்டு செய்ய முடியாது. ஆமென். அதனால நமக்கு கொடுக்க அதிகாரத்தை நாம் சரியாய் பயன்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம் சிறைகளை கர்த்தர் உடைப்பார். அதிகாரங்களை கர்த்தர், பிசாசின் அதிகாரத்தை, உலகத்தின் அதிகாரத்தை, வியாதி கூரை கர்த்தர் உடைப்பார். அந்த அபிஷேகம் நம் சிறை இருக்கிறது. பயன்படுத்தும், கர்த்தருக்காக பயன்படுத்தப்பட நாம் விட்டுக் கொடுப்போம். உண்மையில் இருக்கிற அபிஷேகம் பெரியது. அபிஷேகத்தினாலே ஆவிலிருந்து அபிஷேகத்தின் வல்லம் பெற்றுக்கொள்வோம். கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்வோம். அபிஷேகம் நீங்கள் நான் என்னெல்லாம் செய்ய முடியாதோ அதையெல்லாம் நம்மேல் இருக்கிற அபிஷேகம் செய்யும். பாவத்தை மன்னிக்கும், பாவத்தை கூரை முறிக்கும், பாவத்தை மன்னித்து பரலோகம் சேர்க்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக வியாதியின் கூரை முறிக்கும், பிசாசின் தந்திரங்களை முறிக்கும், மரணத்தை ஜெயிக்கும்படியாய் அந்த அபிஷேகம் கிரியை செய்யும். அபிஷேகத்திலிருந்து ஜெயிப்போம். நம் சரித்திருக்கிற அந்த வியாதி கூரை கத்தை முறிப்பார், பாவத்தின் கூரை முறிப்பார், பிசாசின் வல்லமைகளை முறிப்பார். மரணத்தருவாயில் இருக்கிற எல்லா காரியம் மாறும். நம்ம இருக்கிற அபிஷேகம் அதை செய்யும். உங்களை வந்து ஜெபிக்கிறார், கேட்கிற பார்க்கிற உங்கள் வாழ்க்கையில எந்தெந்த விதத்தில் அடிமையா இருக்கிறீர்களோ கர்த்தர் உன் பட்சத்திலிருந்து உனக்காக எனக்காக அந்த ரத்த நிமித்தமாய் நமக்கு அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவர் விசுவாசிக்க நிமித்தம், அவர் ஏற்றுக்கொள்ள நிமித்தம் பிள்ளையாருடைய அதிகாரம் கொடுத்து, பாவத்து மேல் அதிகாரம், வியாதி மேல் அதிகாரம், பிசாசு மேல் அதிகாரம், மரணத்து மேல் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்து நம்ம இமைக்கும் மறுமைக்கும் வாழ செய்கிறவர், ஜீவன் மாத்திரமல்ல நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். வாழ்க்கையில எந்த விதத்திலே அந்த அதிகாரத்தை இழந்து போயிருக்கும் தெரியாது. பாவத்தின் எழுந்திருக்கலாம், பிசாசின் அடிமையத்தில் எழுந்திருக்கலாம், வியாதி நிமித்தம் எழுந்து போயிருக்கலாம், சோரின் நிமித்தம் எழுந்திருக்கலாம், அவிசுவாசி நிமித்தம் மரண பயத்தினாலே எழுந்திருக்கலாம். தேவன் புதுப்பித்துக் கொள்ளுமே கர்த்தர் உணர்வதா
நாளிலும் கர்த்தருடைய வல்லவர்களும் மத்தியில் வெளிப்பட ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறா. கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பெற்றுக்கொள். அந்த அதிகாரத்தின் வல்லமை உணர்ந்து ஆண்ட சமூகத்திலே செவி ஒப்புக்கொடு. அந்த அதிகாரத்தை கற்றுக் கொடுப்பா. செவிக்கும் நடக்கும், அதிசயம் நடக்கும், ஆத்மாக ரட்சிக்கப்படுவார்கள், விடுதலையாவார்கள், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார். தொடர்ந்து ஆண்டவரே இது பார்க்கிற ஒவ்வொரு கர்த்தரை விடுவிப்பீராக. சமாதானத்தினால் சந்தோஷத்தினாலே மகிழ்ச்சியான நிரப்புவீராக. அந்த வரங்கள் மீன் நீங்கட்டும், வியாதிகள் நீங்கட்டும், பாவத்தின் கட்டு உடைக்கப்படட்டும், சாபங்கள் முறிக்கப்படட்டும், வியாதிகள் பிசாசின் கட்டில் உடைக்கப்படட்டும். எல்லாவற்றுக்கும் மரண பயத்தில் இருக்கிறவர்களை தேவன் தெளிந்து புத்திரர்களாக அவன் அமர செய்து தெளிந்து புத்திய வரவேற்றவர்கள் சுதந்திரமாக மரண பயங்களை மாற்று மரணத்தை ஜெயித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் இவருக்கு சரியான விடுதலை கிடைப்பதாக தெளிந்து புத்திரர்களாய் மாற்று இயேசு மூலம் ஜெபம் கேட்கிறார். ஆத்மாவே ஆத்மாவே பரிசுத்த இரண்டாம் மாதத்தை தொடர்ந்து கேளுங்க.